8:45 மணிக்கு என்கிட்ட கொடுத்தாங்க. 10 மணிக்கு முடிக்கணும். போய் நின்று ஒன்று சரி மந்திரம் சூனியம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே 2 வரி தான், பாடவே இல்லை. ஆரம்பிச்சு அவர் கீபோர்டு கொடுக்கல, தபையில அடிக்கல. அதுக்குள்ள அங்க இருந்து டேய் நான் போறேன்டா. யாரு போ சொன்னது? அங்க இருந்து ஒண்ணு டேய் நான் போறேன்டா. அது சொன்னோன்னு அதுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு இந்த பக்கம், டேய் நானும் போறேன்டா. ஒரு 10 பிசாசு இருக்கும், ஓடி வந்து முன்னால விழுந்து ஒன்னும் பண்ணல. அந்தகார வல்லமைகளை அழிக்கிற ஒரு சக்தி நம்முடைய இயேசு ராஜாவிடத்தில் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை, அவர் உங்களோடு இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு. மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு முன்னால இந்த ஊர்ல எல்லாம் அதான் பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல அடிக்கடி எலுமிச்சம்பழத்தெல்லாம் பார்க்கலாம். நான் சொல்லுவேன் எங்க சர்ச்சில் பார்த்தா ஜூஸை போட்டு குடி, சாத்தான் அதோட செத்தான். ஒரு அல்ல சொல்லுங்க, உனக்கு பயம் தான் எனக்கிட்டே கொண்டு வா, நானா ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். பாஸ்டர் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டான், இதை பார்த்தே 2 வைப்பான் நாளைக்கு. நம்ம கூட இருக்கிற எவ்வளவு பெரியவர். there is a protection. சிலாக்கு இன்சூரன்ஸ் தான் ப்ரொடெக்ஷன். இப்படி 2 கை வச்சு விளக்கு எரியும் பார்த்திருக்கீங்களா? இந்தியாவில் விளக்கு அணைஞ்சாதான் காசு. நடுவில் விளக்கு இருக்கும்ல, அது அணைஞ்சாதான் காசு. ஒரு அல்ல சொல்லுங்க. சில ஆட்கள் இதுதான், ஓ இன்சூரன்ஸ், ஐ ஹேவ் an assurance. Jesus is with me, that's my assurance. Insurance is not my safety. Jesus is my safety. I belong to him. I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை, அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவர்தான் என் பாதுகாப்பு. அவரே நெருப்பு, எது வந்து விழுந்தாலும் அவர் பார்த்துக்குவார். So there was a protection. ஒன்றும் அவங்களை தொட முடியல. 3வது there was a provision. அவங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. நீங்க சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா 76ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசியுங்கள். 78ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். There was a presence, there was a protection, there was a provision. 78:23. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி. எங்க இருந்து கொடுத்தாராம்? மேகத்திலிருந்து தான் கொடுத்தார். மேகத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். மேகத்திலிருந்து கூட இருந்தார். மேகத்தில் பகல்லையும் ராத்திரி மேகம் விலகல, அது ஆண்டவர் அவங்களை விட்டு விலகல் என்பதற்கு அடையாளம். 2வது மேகத்திலிருந்து பாதுகாப்பு. there was a protection. பாதுகாப்பு இருந்தது. கர்த்தர் முன்னும் பின்னும் அவர்களை காத்தாருன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மேகம் முன் சென்றது, பின் சென்றது வாசிக்கிறோம். இவங்களையும் எகிப்தின் சேனையும் தொடாத அளவுக்கு தடுத்து நிறுத்தினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது there was a provision. மேகத்துக்குள் வரும்போது நம் தேவைகள் சந்திக்கப்படும். மேகத்துக்குள் வரும்போது கர்த்தர் உங்கள் எல்லா தேவையை சந்திப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிங்கப்பூர்ல ஒருத்தரை பார்த்து அவர் சொன்னாரு, ஐயா நான் தினந்தோறும் 23ஆம் சங்கீதத்தை தான் சொல்லுவேன், அது என்ன அர்த்தம்னு கேட்டார். பரவாயில்ல, நல்ல மனுஷன். டெய்லி அதை சொல்லாம வேலைக்கு போக மாட்டாரு, டெய்லி அதை சொல்லாம படுக்க மாட்டாரு. ஆனா ஏன் அப்படி சொல்லி இருக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இவ்வளவு கேட்டவருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணாம இருக்க முடியுமான்ட்டு நைட்ல இருந்த கார்ல இன்னொரு இடத்துக்கு டிராப் பண்ணும்போது சொன்னேன், மேய்ப்பன்னா என்ன, ஆடுனா என்ன, அந்த உறவு தாவீதுக்கு இருந்ததுனால எனக்கு ஒரு குறை இல்லை, கவலை இல்லைங்கிறாரு. கர்த்தருக்கு நீங்க நம்பினா போதாது, அவர் உங்க மேய்ப்பன் ஆகணும். அவர் உங்க மேய்ப்பனானா ஆட்டின் தேவையை சந்திக்கிற மேய்ப்பனை போல அவர் எல்லாம் உங்க தேவையை சந்திப்பார். நீங்க கவலைப்பட தேவையில்லை. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். சொல்றேன் அன்பார் சகோதரர்களே, சகோதரிகளே, நம் தேவையை அறிந்த ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். நாம் அறிந்தவர். சொல்லுங்க பார்க்கலாம், நான் அறிந்தவர். நெஞ்சில கை சொல்லுங்க, நான் அறிந்தவர், என்னை அறிந்தவர். சொல்லுங்க, நான் அறிந்தவர், என்னை அறிந்தவர். The God whom I know knows me. நான் அறிந்தவர், என்னை அறிந்தவர். என்னை அறியாத தெய்வம் அல்ல. நான் அறிந்தவர், என்னை அறிந்தவர், என் நிகழ்காலத்தை அறிந்தவர், என் கடந்த காலத்தை அறிந்தவர், என் எதிர்காலத்தை அறிந்தவர். He knows my need. இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவைகளை சந்திக்கிற தெய்வம், தேவைகளை சந்திக்கிற தெய்வம். ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில மதுராந்தகத்துல அந்த வீட்டுல ஒரு வாலிப பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி அந்த வீட்டுல தான் ஆராதனை நடத்துறோம். 270 ரூபாய் வாடகை, ஸ்தாபனத்திலிருந்து 270 ரூபாய் கிடைக்கும். திடீர்னு 3 மாசத்துல ஓனர் வந்து 300 ரூபாய் கொடுக்கணும்ட்டார். எனக்கு இதுவே பெரிய கஷ்டமா இருக்கு. 270 ரூபாய் கொடுத்துட்டு நான் எப்படி சாப்பிடுவேன்னு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து இருந்தேன். ஒரு நாள் காணிக்கை பெட்டி திறந்தா 35 பைசா தான் இருக்குது. 35 பைசா, 20 பைசா, 10 பைசா, 5 பைசா. அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவுதான், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு. ஏடிஎம் கார்டு தான் தருவானா, பேங்க்ல அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியுமா? இதை வச்சு ஒரு வாரம் நான் சாப்பிடணும். வாழ்ந்தாலும் உன்னோடு தான், நான் மரித்தாலும் உன்னோடு தான். 35 பைசாவை பார்த்துட்டு அடுத்த ஊழியம் ஆரம்பிக்கலாம் நினைக்கும் போது வாடகை சைக்கிளுக்கு டெய்லி 4 ரூபாய் கொடுக்கணும். அது அடுத்த பிரச்சனை. 4 ரூபாய், அது இன்னைக்கு 4000 ரூபாய் மாதிரி. இன்னைக்கு கூட சொல்லாம கொடுத்துடலாம். 4 ரூபாய் பெரிய கஷ்டம். ஹையஸ்ட் ஆஃபரிங் 5 ரூபாய் கிடைக்கும். அந்த 5 ரூபாயில 4 ரூபாய் கொடுத்துட்டு
ரூபாயை கையில வச்சுக்கிட்டு காலையில டிஃபனும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இல்லாம அந்த 11 மணிக்கு ஹோட்டல்ல போய் ஒரு தோசை லிஸ்ட் படிக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். பெரிய பார்ட்டி போல வந்திருக்கிறாரு நினைச்சிட்டு, என்ன சார் வெயிட் பா, நான் படிச்சு பார்க்கட்டு போனா பெரிய ஆர்டர் போல, நம்ம கதை டிஸ்ஆர்டர்ல இருக்கும் அவனுக்கு தெரியாது. படிச்சு பார்த்து கடைசியில் அடியில இருக்கும் ஒரு சாதா தோசை. அது முதல்ல சொல்லிக்கலாம், அதுக்கு இங்க டக்குன்னு இங்க பார்த்தாலே போதும், அதுக்கு அங்கிருந்து படிக்கணும் அவசியமே இல்லை. கடைசியில சொல்லி நம்மகிட்ட காசு வர கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், காசு இருக்கா இல்லையா அதை வேற பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு பார்த்தா ரைட் இருக்குது, ₹1 டங்குன்னு சத்தம் கேட்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு தோசை கொண்டு வாப்பான உடனே அவன் கம்பீரமா ஒரு தோசை, நல்ல பெரிய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாருன்ட்டு அது பிறகு கொண்டு வந்தா சாம்பார் சட்னி கேட்காமலே வரும். அதை தான் இயேசு கொடுக்குற ஆசீர்வாதம். சொல்லுங்க, நீ இட்லி வாங்கினா வர வேண்டியதெல்லாம் தன்னால வரும். சில ஆட்கள் அந்த சாம்பார் என்ன விலை சார்னு கேட்டான் ஒருத்தன், அதெல்லாம் ஃப்ரீப்பா, சாம்பார் ஃப்ரீ, சட்னி ஃப்ரீ, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எல்லாம் ஃப்ரீ. அப்ப சொன்னா இதெல்லாம் வேணாம் சார், அதுல மட்டும் ஒரு தூக்கு சாம்பார் கொடுங்க, அது ஒரு கிண்ணம் சட்னி கொடுங்க. கொடுப்பானா? என் ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வந்திருக்கான்னு கேட்க மாட்டான். இதை வாங்கினீன்னா நீ கேளு, கொடுக்குறேன். ஏசு வந்துட்டாருன்னா எல்லாம் ஃப்ரீ. ஃப்ரீக்காக வராதீங்க, ஏசு வந்தா எல்லாம் வரும். வாங்க வேண்டியதை வாங்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சொன்ன உடனே எல்லாம் வந்துடும். வந்தோடனே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி இடத்துக்கு சாம்பார் சட்னியை ஊற்றி தண்ணியை ஊற்றி வயிறு நினைச்சிட்டு 25 பைசாவை பாக்கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில வாடகை உயர்ந்து போச்சு, எனக்கா நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. போஸ்ட்மேன் கூட ₹1 கொடுத்து பழக்கமே இல்லை, கொடுக்க ஆசை தான், கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில ஓனர் இருந்தா இருங்க, வீட்டை காலி பண்ணுங்க. நான் ஜெபம், ஆண்டவரே நான் பட்னி கிடக்க ரெடி, இந்த வாடகை கட்டுறதுக்கு மட்டும் எப்படியா ₹30 தான் எனக்கு வேணும். 270 rupees வரும், ₹30 வேணும். ஜெபம் பண்றேன். புதுசா வந்து 3 மாசம் ஆகல, அந்த மாதமா பார்த்து கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து கரெக்டா ஒரு சகோதரி ₹30 தாசம்பாங்க, ₹31 கூட போடல, ஒரு 35 போட்டாலும் சந்தோஷம். 2 தோசை சாப்பிட்டு இருப்பேன். 5 தோசை சாப்பிடுற வயசுல அரை தோசைக்கு வழி இல்லாம இருக்கும்போது ₹30 கரெக்டா போட்டு, ஆண்டவரே பரவாயில்ல எனக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்ட்டு அந்த ₹30 கொடுத்து ஒரு நாள் கூட நான் இதுவரை வெட்கப்பட்டு போகப்படல. அந்த ஊழியத்துல தரித்திரத்தின் எல்லையை பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆசீர்வாதங்களையும் பார்க்க உதவி செய்திருக்கிறார். மேகத்துக்குள் இருந்தா உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. அது 10 கோடி ரூபாவானாலும் சரி, அது 10 பைசாவானாலும் என் இயேசுவுக்கு லேசான காரியம். வேலை, உங்க வேலை என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்க விசா லேசான காரியம். நீங்க மலை போல நினைக்கிற எதுவும் என் ஆண்டவருக்கு லேசான காரியம். மனுஷன் சொல்லலாம் பல காரியங்களை, மனிதர்கள் வியாதி ஆண்டவருக்கு லேசான காரியம். எத்தனை டாக்டர்கள் பயப்படுத்துறாங்க. எங்க சபையில எத்தனையோ பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாத டாக்டர்கள் பயப்படுத்திடுவாங்க. டாக்டர்களுக்காய் நன்றி. டாக்டர்களுக்கு ஆண்டவரை துதிக்கிறாங்க, படித்த படிப்பின்படி கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு மேல கிரியை செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இதற்கு மேல அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லவர். There was a provision. God provides. 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம், 30 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு தண்ணி ஒரு நேரத்துக்கு கணக்கு போட்டாலே ஒரு பாட்டில் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி போட்டா, காலையில 1 லிட்டர், மத்தியானம் 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கணக்கு போட்டு, அதை ஒரு வருஷம் கணக்கு போட்டு, அதை 40 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க, புரியாது. 3 டிக்கெட் கேட்டாலே பஸ்ல உடனே கால்குலேட்டர் தட்டுற உலகத்துல கணக்கே தெரியும். அவ்வளவு தண்ணி, சாப்பாடு, மீன், காடை, என்னெல்லாம் கேட்டாங்களோ கொடுத்தாரு. ஒன்றும் குறையில்லை. அதனால பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் பலவீனப்பட்டவன் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவனுடைய கால் வீங்கலையா 40 வருஷம் நடந்து. நமக்கு 40 அடி நடக்கிறவங்கள கால் வீங்கி போகுது. சில ஆட்களுக்கு 40 நிமிஷம் சர்ச்சில் உட்காரும்போது கால் வீங்கிறோம். ஐயோ என் கால் வீங்கிட்டு. நம்ம கதை இப்படி சபையில உட்கார்ந்தாலே வேற ஒண்ணும் செய்யணும். நம்ம ஊர்ல திருவள்ளூர் பஸ்ல போனாலே போதும், இறங்கும் போது யானை கால் தான். நம்ம ஊர் அப்படி, நம்ம நிலைமை அப்படி. அவன் 40 நாள் சாப்பிட்டது ஒரே மண்ணாத்தான், ஒரே மண்ணாத்தான். நமக்கு அது மட்டன், சிக்கன், அந்த சுக்கா ஹிக்கான்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே எல்லா அப்படியும் பிடிக்கணும். ஆனாலும் கால் வீங்கி போகுது, இடுப்பு விட்டு போகுது, கை விட்டு போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே சிக்கலா தான் இருக்கு. அப்புறம் அந்த வியாதி, இந்த வியாதி, எல்லாம் வியாதி வருது. இவ்வளவு சாப்பிட்டோம். அவன் சாப்பிட்டதெல்லாம் ஒரே மண்ணா. இஸ்ராயேல் ஜனம் மண்ணே தின்னும். என்ன மண்ணை? அந்த மண்ணைத்தான் தின்னான மாதிரி மலையாளத்தில் சொல்ற மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் மண்ணைத்தான் சாப்பிட்ட மாதிரி மண்ணாவத்தான் சாப்பிட்டாங்க. ஒரே மண்ணா டெய்லி காலையில சாயந்தரம். ஆனால் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சாப்பாட்டுல கூட கர்த்தர் ஆசீர்வாதம். ட்ரெஸ் பாருங்க, கிளியவே இல்லை. 40 வருஷம் வஸ்திரம் என்ன ஆகல. நம்ம என்ன அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம். 3 மாசத்துல இப்படி திரும்பினா அங்க எக்ஸ்ட்ரா மியூசிக்கல் நோட் ஒண்ணு அங்க ஆரம்பிக்குது. இந்த பக்கத்துல அங்க டர். அப்புறம் அடுத்த கடைக்கு போட்டு செருப்பு பேட்டான்னு எடுப்போம். அது நம்ம டாட்டான்னு போயிடும் 3 மாசத்துல. கால் அது ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம். செருப்பு ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம். பார்த்தா அப் அண்ட் டவுனா இருக்கு. 23 டிகிரி சாஞ்சு இருக்கும். என்ன நடக்கும்? நம்ம ஒழுங்கா தான் நடக்கும். செருப்பு தான் தேஞ்சு போகுது. 40 வருஷம் செருப்பே தேவையில்லை. அப்படிப்பட்ட செருப்பு எல்லாம் சர்ச்சுக்கு போட்டு வந்தா எவனும் திருடிட்டே போக மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம சபையில எல்லாம் அடிக்கடி நடக்கிற அற்புதம் இதான். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. என்னது? வர்றவனுக்கு புதுசு, இருக்கிறவனுக்கு பழசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் கூட்டம் அடிக்கடி நடத்துறேன், பயப்படாதீங்க. பழையவைகள் ஒளிந்தன. எத்தனை வாரம் தான் இதை சொல்லுவீங்க பாஸ்டர்? நீங்க தொலைக்க சொல்லிக்கொண்டே இருப்பேன். வசனத்தை தவிர ஆறுதலே இல்லை.
நேற்று தான் வாங்கினேன். எதுக்கு சர்ச்சுக்கு புது செருப்பு போட்டு வரீங்க, பழச போட்டு வாங்க அப்படின்னு ஆட்கள் புது செருப்பு போட்டு அப்புறம் ஒரு 10 செட்டு கிடக்கும், எல்லாம் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட். கடை வச்சா கூட தேராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பழைய செருப்பு எல்லாம் இதுதான் வாரந்தோறும் சபையில் நடக்கிற அற்புதமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பழசெல்லாம் போய் தான் 40 வருஷம் செருப்பே தேயல்ல, காலு வீங்கல்ல, டிரஸ் பழசா போகல. அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. வீசிங் இல்ல, ஆஸ்மா இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஹெல்த்தியா இருந்தாங்க. எல்லாம் மேகத்துக்குள்ள